உங்கள் அனைவரையும் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போ நம் ஆரம்பமாக கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பான தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் தொடங்கிய ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தி வருகிறீர், அதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இன்று நாங்கள் பாடப்போகின்ற பாடல், கேட்க போகிற வார்த்தைகள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற வார்த்தைகள் தகப்பனே, அதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆராதனை செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்தி எங்களை ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.
கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. அன்பான தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது நாங்கள் கேட்க போற வார்த்தை ஆண்டவரே, அது ஜீவனுள்ள மன்னாவாக ஆண்டவரே, எங்களுக்கு அன்றாட உணவாக ஆண்டவரே இப்பொழுதும் இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுது பேசும் பொழுது தேவனை என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க, தேவனை நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. நன்றி 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 இயேசு நாமத்தினாலே. எடுத்துக்கொள்ளுவோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனம் 32 மற்றும் 33. மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 32 மற்றும் 33. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். இது தேவனுடைய வார்த்தை. இன்று நாம் பார்த்தோமானால், நாம் இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அதிகாரமாக இருக்கின்றது. ஏன் என்று இப்ப நாம் பார்த்தோமானால், இந்த அதிகாரத்தில், இந்த மத்தேயு எழுதின அதிகாரத்தில், இந்த 9ஆம் அதிகாரத்தில் நாம் ஐந்து சுகம் அளிக்கும் காரியங்களை நாம் பார்க்கலாம். இயேசுவானவர் 5 முறை சுகம் கொடுக்கிற காரியங்களை நாம் இந்த 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நாம் பார்க்கும் போகும் அந்த இந்த காட்சி, இந்த இவெண்ட், சுகமளிக்கும் இந்த நிகழ்வு, இது வந்து 5வது சுகம் அளிக்கும் நிகழ்வாக இருக்கின்றது. இயேசுவானவர் இது வந்து 5வது சுகம் நிகழ்வாக இருக்கின்றது இந்த அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால். அப்ப நாம் பார்த்தோமானால், முதலில் நாம் பார்த்தோமானால் முதல் சுகம் அளிக்கும் காரியம் இந்த 9ஆம் அதிகாரத்தில் இந்த 4 பேர் வந்து கூரையை பிச்சு அந்த பேரலைஸ் மேனை வந்து இந்த கூரையிலேருந்து இறக்குவாங்க. இயேசுவானவர் நடு வீட்டில் இருப்பார். அப்ப அது வந்து முதலாவது சுகம் அளிக்கும் நிகழ்வு. 2வது நாம் பார்த்தோமானால், இயேசுவானவர் வந்து லீடர்ஸ் ஆஃப் சினகோக், அந்த ஜெப ஆலயத்தினோட தலைவரோட மகளுக்கு வந்து சுகம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மனுஷி ரத்த பிரச்சனையினால வந்து அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் 2 குருடர்களுக்கு இயேசுவானவர் சுகம் கொடுக்கிறார். 5வதாக இங்கே ஒரு பிசாசினால் கட்டப்பட்ட வாய் பேச முடியாத ஒருவனுக்கு இயேசுவானவர் இங்க விடுதலை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் இங்க பார்த்தோமானால், இயேசுவானவர் இங்க நம்ம வந்து இயேசுவானவரை எப்படி நம்ம பார்க்கிறோம் என்றால், ஆங்கிலத்தில் வந்து தி கிரேட் பிசிஷியன் என்று சொல்லுவாங்க. அப்படி என்றால் இயேசுவானவர் ஒரு மகா சுகம் தருகிறவர். அப்ப இயேசுவானவர் வந்து வல்லமையாக சுகம் தருகிறார். அப்ப நம்ம இங்கு பார்க்கும் பொழுது இயேசுவால் எல்லாம் கூடும். ஆண்டவர் நினைத்தால் எல்லாம் கூடும். இப்ப நம்ம இந்த ஒரு இக்கட்டான ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதாவது என்னவென்றால், கொரோனா காலத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ், இந்த COVID-19 காலத்தில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம இந்த சிச்சுவேஷனை இந்த இன்னைக்கு உள்ள ரீடிங்கோட நம்ம ஒப்பிடும் பொழுது, அந்த நேரத்தில் இந்த மானிடன் அந்த பிசாசினால் ரொம்ப அவதிப்படுகிறான். ஏனென்றால் இந்த பிசாசானவன் அவனை ஊமையாக்கி அவனை வந்து எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அவனை பண்ணுகிறது. அதே போல இப்ப நம்ம பார்த்தோம்னால், இந்த கொரோனா வைரஸ் நம்மளையும் சில காரியங்களை செய்வது முடியாமல் தடை செய்கிறது. உதாரணத்துக்கு நம்ம திருச்சபைக்கு வர முடியாது, நம்ம வந்து ஒரு ஒரு குடும்பமாக வந்து நம்மளால வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அப்ப இப்படியாக வந்து சில தடைகள் நம்மளுக்கு இருக்கு. ஆனால் நம் இன்னொரு பக்கம் பார்த்தோமானால், நம் வீட்டிலே வந்து நம் தேவனையே ஆராதிக்கலாம். அப்ப நம்ம வந்து இந்த சூழ்நிலையை இந்த மானியத்தோடு ஒப்பிடும் பொழுது நம்மளும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போல
நமது வாழ்க்கையிலும் நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ண வேண்டும், நம்ம செல்ஃப் டிஸ்கவர் பண்ண வேண்டும், நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிட்ட நெருங்குவதற்கு என்ன காரியங்கள் வந்து நம்மளை வந்து தடை செய்கிறது. அப்ப நிறைய காரியங்கள் வந்து தேவன் கிட்ட நெருங்குவதற்கு நிறைய தடையாக இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த காலகட்டம் நம்ம அதிகமாக வீட்டிலே இருப்போம். இப்போ வீட்டில் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம், நிறைய டிவி பார்ப்போம், நிறையா வந்து கைத்தொலைபேசி வந்து ரொம்ப நேரம் வந்து பாய்ப்போம். அப்போ இதெல்லாம் வந்து கூட நம்ம வந்து ஒரு தடையாக இருக்கலாம். அப்புறம் நம்மளோட சோம்பேறித்தனம், நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கிறது, லேட்டாக எந்திரிக்கிறது. அப்போ நம்ம லைஃப் வந்து நம்ம இஷ்டப்பட்டு உலக காரியங்கள் வாழ்கிற இது கூட நம்ம வந்து நம் தேவனோட நெருங்குவதற்கு வந்து அது வந்து ஒரு தடையாக இருக்கலாம். அப்போ நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம படிக்கிற காரியத்தை நம்ம என்ன பார்த்தோம்னால், இயேசுவானவர் வரும்பொழுது சில பேர் வந்து இந்த ஊமையனை, இந்த பேச முடியாத இந்த பிசாசால பிடிக்கப்பட்ட இந்த மனுஷனை வந்து கொண்டு வராங்க. அப்போ வந்து நம்ம இங்கே பார்த்தோம்னால் இந்த 9 மத்திய 9 இந்த ஃபுல் அதிகாரத்தில் ஃபுல் சாப்டரில் நம்ம பார்த்தோம்னா வந்து அந்த 4 பேர் வந்து அந்த ஒரு பேரலைஸ் மேனை இறக்குறாங்க. அப்போ இங்கே வந்து என்ன பார்க்குறோம், வந்து இந்த பேரலைஸ் மேன் வந்து ஒரு பக்கம், இந்த 4 பேர் வந்து அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த சபை ஜெப ஆலயத்தோட தலைவரோட மகளும் வந்து சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் வீட்டுக்கு வாங்கின அவங்க அப்பா வந்து ஜெப தலைவர் வந்து இயேசு கிட்ட கேட்குறாரு. அப்போ அவங்க அந்த சீக்காளி ஒரு பக்கம், இவர் வந்து வேலை செய்கிறாரு, அதுவும் பார்க்குறோம். அதே போல இங்கேயும் இந்த மனுஷன் ரொம்ப அவதிப்படுகிறான். பிசாசால் பிடிக்கப்பட்டு ரொம்ப பேச முடியல. அவனுக்கு பேசணும்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும். அப்போ அவனால் வந்து அவனுக்கு வந்து ஒரு விடுதலை தேவை, ஒரு சுகம் தேவை. அப்போ வந்து என்ன பண்ணுறது, சிலர் வந்து இவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்போ இதே போல நம்மளும் நமது வாழ்க்கையில் யார் வந்து கட்டப்பட்டு இருக்காங்களோ, யார் வந்து இன்னும் இயேசுவை தெரியாமல் இருக்காங்களோ, இன்னும் யார் வந்து இயேசுவை அறிய வேண்டும், அவரோட அன்பு வந்து அவங்களுக்கு தெரிய வேண்டும், அவங்க வந்து இயேசுவோட வெளிச்சத்துக்குள், கிறிஸ்துவோட வெளிச்சத்துக்குள் வர வேண்டும் என்று அநேக பேர் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளும் வந்து இவர்கள் இந்த 4 பேர் போல, இந்த ஜெப தலைவர் போல, இந்த சிலர் போல நம்மளும் கிறிஸ்தவர்களாக நம்மளும் இதுக்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம வந்து தெரியாதவங்களை வந்து நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும். அதுதான் வந்து இயேசுவானவர் பரலோகத்துக்கு ஏறி போகும் பொழுது கிரேட் கமிஷன் சொல்லிட்டு சீஷர்களுக்கு கொடுக்கிறார். கோ அண்ட் மேக் டிசைபிள் ஆஃப் ஆல் நேஷன் சொல்லிட்டு. இப்போ அதே போல நம்ம வந்து 37வது வசனம் மத்திய 9:37 பார்த்தோமானால் இயேசுவானவர் சொல்கிறார், harvest is great but the workers are few. அப்போ வந்து அறுவடை வந்து அதிகமாக இருக்கிறது, ஆனால் வந்து வேலை ஆட்களும் குறைவாக இருக்கிறார்கள். அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா சுகம் அளிக்கிறதுக்கு ஆள் குறைவுன்னு சொல்லல, ஊழியத்துக்காக வந்து ஆட்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். இயேசுவானவர் வந்து அதிகமாக பிரியப்படும் காரியம் என்னவென்றால், நம்ம வந்து பிறரை வந்து இன்னொருத்தரை வந்து கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரதான் வந்து தேவன் விரும்புகிறார். அப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அப்போ அது வந்து கிறிஸ்மஸ் அப்போ வந்த ஒரு போஸ்ட். இது என்னன்னா வந்து 3 சாஸ்திரிகள் வராங்க. 2 சாஸ்திரிகள் வந்து தங்கம் அப்புறம் வெள்ளி அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறம் 3வது சாஸ்திரியை பார்த்தோம்னால் ஒரு சின்ன பையன், சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, முடியெல்லாம் களைஞ்சிருக்கு, கருப்பாக இருக்கான். அப்போ அவன் உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. அப்போ அவனை வந்து கூட்டிட்டு வர. அப்போ வந்து என்னன்னா வந்து அந்த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் வந்து நம்ம தேவனுக்கு கொடுக்கணும் என்றால், ஒரு ஆட்கள் ஒரு ஆளை வந்து தெரியாத ஆள், கிறிஸ்துவை பற்றி தெரியாத ஒருத்தவங்க, இயேசு பற்றி தெரியாத ஒருத்தவங்க, இயேசுனா யாரு, அவர் எப்படி இருப்பாரு, அவர் என்ன சொல்ல தெரியாத ஒருத்தவங்களுக்கு தான் வந்து நம்ம சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலிங். அப்போ இதே போல நமது வாழ்க்கையில நம்மளும் வந்து தொலைந்து போயிருக்கலாம். இந்த மாநிலம் மாதிரி நம்மளும் வந்து
ஆரம்பத்தில் சொன்னது போல நம்ம கட்டப்பட்டு இருக்கலாம், தொலைந்து இருக்கலாம். அப்போ வந்து யாருனால் நம்மளை விடுவிக்க முடியும் என்றால் இயேசுவால் மட்டும்தான் நம்மளை விடுவிக்க முடியும். அது என்ன கட்டுக்கள் இருந்தாலும் சரி. இப்போ வந்து நம்ம பார்க்கிறோம், இந்த கொரோனா வைரஸ் இத்தனை மாதங்கள் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனை நாள் செல்லும் என்று தெரியாது. ஆனால் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம், கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி தேவன் வைப்பாரு. ஆனா இன்னும் எப்பன்னு தான் தெரியல. அப்ப இந்த காலத்துல வந்து நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்ப கண்டிப்பாக இயேசுவானவர் வந்து விடுதலை தருவார். அப்ப இந்த காரியம் வந்து நீடிக்குது என்று பார்த்தோமானால் கண்டிப்பாக வந்து ஒரு காரணம் இருக்கும். அப்ப இந்த காரணம் வந்து நம்ம வந்து எல்லாமே யோசிப்பாங்க, கடைசி காலமா இருக்கலாம், இயேசு வரப்போகிறார், அப்படியாக இருக்கலாம். ஏன் என்று பார்த்தோமானால் இப்ப எல்லாரும் வந்து ஒரு ஏக்கத்துல இருக்காங்க. என்ன ஏக்கம் என்றால் சபைக்கு போகணும், தேவனோட வார்த்தையை கேட்க வேண்டும் என்று. அப்ப நம்ம பைபிள் படிக்கும் பொழுது வார்த்தை கேட்க அந்த பஞ்சம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதே போல இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. அப்ப இந்த காலம் வந்து அந்த காலம்லாம் வருகிறது. இப்ப நிறைய பேர் வந்து ஏக்கத்தோட இருக்காங்க, சபைக்கு வரணும். அப்ப அந்த தீ வந்து சபை திறந்த உடனே, எல்லாம் முடிஞ்சோடனே, கடவுள் கிருபையால எல்லாம் முடிஞ்சோடனே, கண்டிப்பாக முடிஞ்சிடும். அப்ப எல்லாம் முடிஞ்சோடனே வந்து எல்லாரும் அந்த அனலோட வருவாங்களா, இல்ல அந்த அனல் வந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு இருக்குமா, இல்ல அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்ச மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நமக்குள்ள இப்ப இருக்கிற அந்த அனல், எப்படா நம்ம சபைக்கு வருவோம், எப்ப நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம், எப்ப நம்ம அந்த கிறிஸ்துவோட அந்த அங்கத்தினால் திருப்பி நம்ம அந்த சந்தோஷத்தெல்லாம் பகிர்வோம் என்று நம்ம பார்க்க வேண்டும். இப்ப அதே போல நம்மளோட கண்கள், நம்மளோட காதுகள், நம்மளோட வாய்களும் திறக்கப்பட வேண்டும். இங்க எப்படி அந்த கட்டப்பட்ட மனிதனுக்கு இயேசுவானவர் சுகம் கொடுத்தாரோ, அதே போல நமது ஆவிக்குரிய காதுகள், கண்கள், உதடுகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். அப்ப இந்த காலத்துல நம்ம அதிகமாக தேடும் பொழுது நிறைய பேருக்கு வந்து அது ஒரு வாஞ்சை, வராதவங்க கூட இப்ப வந்து சர்ச்சை மிஸ் பண்றேன், சர்ச்சுக்கு வரணும்னு போடுறாங்க. அதே போல நம்மளும் நமது வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம வந்து யார் மாதிரி இருக்கோம், இந்த சிலர் மாதிரி, இந்த 4 பேர் மாதிரி, இந்த ஜெப ஆலை தலைவர் மாதிரி இருக்குமா, இல்லை நம்மளும் வந்து இந்த சீக்காளிங்க மாதிரி படுத்த படுக்கையாக இன்னொருத்தவங்க கொண்டு வரணும், இன்னொருத்தவங்க தான் நம்மளை கொண்டு அப்படி இருக்குமா? நம்மனால நம்ம நல்லாக இருக்கும். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ அநேகர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்மளுக்கெல்லாம் சுகம் கொடுக்கிற அந்த விடுதலை தருகிறவர் இயேசு ஒருவரே. அவர் நினைத்தால் மட்டும்தான் ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு பிளிங்க்ல வந்து இயேசுவானவர் வந்து ஒரு அதிசயம் செய்ய முடியும். அப்ப நம்ம பார்த்தோம்னால் நமது வாழ்க்கையில அவர் தான் அதிசயம் செய்கிறவர், அவர் தான் நம்மளுக்கு சுகம் தருகிறவர். அப்ப நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய செல்ஃப் பீயிங்கும் நம்ம திறக்கப்பட வேண்டும். நம்ம பார்க்கிறோம், இந்த ரீடிங்ல பார்க்கிறோம், இயேசுவானவர் வந்து அநேக கிராமத்துக்கு, அநேக ஊருக்கு, நிறைய வில்லேஜ்க்குலாம் போறாரு. அப்ப இயேசுவானவர் வந்து போறாரு. அப்ப அதனால இயேசு சொல்றாரு, சன் ஆஃப் மேன், தெய்வகுமாரன் வந்து சீக் த லாஸ். அப்பனா தொலைந்தவர்கள் எல்லாம் தேடனான்னு வந்து தெய்வகுமாரன் வந்தார். அதே போல அவரோட ஊழியத்துக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் என்று சொன்னால் நம்மளும் தேவனை தேட வேண்டும். அதுதான் வந்து நேற்று பாடல் வந்து பைபிள் ஸ்டடியில் சொல்லி கொடுத்தாரு, தேவனை வந்து தேட வேண்டும். அப்ப அவர் 7 காரியம் சொன்னார், தேவனை வந்து எப்படி தேடலாம்னு சொல்லிட்டு. அப்ப அதே போல இயேசுவானவர் நம்மளை தேடி வராரு. அதே போல நம்மளும் தேடணும். ஏன்னா தேடினாதான் வந்து நம்ம கண்டடைவோம். நம்ம தேடாவிட்டால் நம்ம கண்டடைய மாட்டோம். அப்ப வந்து ஒரு ஆன்சர் வேணும்னா அதுக்கு கொஸ்டின் இருக்கணும். அப்ப வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் வந்து நம்ம வந்து பிறருக்கு வந்து யாராருக்கு இன்னும் இயேசு பற்றி தெரியலையோ, ஆனா வந்து இப்போ வந்து அநேகர் பேர் வந்து இயேசு தெரியும். எப்படி தெரியும்? ஜெனரலா இயேசுவா, அவர் வந்து கிறிஸ்தவ மதத்துல வந்து அவர் கடவுள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் இயேசுவானவர் வந்து அவர் வந்து ஒரு ப்ராஃபட், ஒரு நபி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஆனா வந்து கிறிஸ்தவர்கள், தேவனோட அன்பை ருசிச்சவர்கள், இயேசுவை பின்னோக்கி நடக்கிறவங்களுக்கு தான் வந்து இயேசுவானவர் வந்து அந்த ரிலேஷன் தெரியும். எப்படிப்பட்ட அந்த
என்ன ரிலேஷன், நம்மளுக்கும் இயேசுக்கும் என்ன உறவு அப்படின்னு நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ இந்த உணர்வு வந்து நம்மளும் பிறருக்கு சொல்ல வேண்டும். அதை ஒரு வீடியோவில் மோகன் சொல்லுவார், நம்ம சுவிசேஷம் சொல்லாமல் விட்டால் அது வந்து பாவம் என்று. அப்போ நம்ம வந்து நம்ம சுவிசேஷத்தை நற்செய்தியை சொல்ல வேண்டும். அப்போ அந்த குட் நியூஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து குட் நியூஸ் இல்லை, மற்றவங்களுக்கு சொன்னாதான் வந்து அது குட் நியூஸ். அப்போ நம்ம வந்து எப்பொழுதும் வந்து நம்ம சொல்ல வேண்டும். அப்போ நம்ம வந்து நம்ம சிந்தித்து பார்க்கணும், நம்ம இந்த சீர்காழி மணி படுத்தே இருக்கிறோமா, இல்லை நம்மளும் சுகம் பெற்றவர்கள், நம்மளும் வந்து விடுதலை பெற்றவர்கள், நம்மளும் வந்து இந்த சிலர் போல வந்து பிறரை யார் இன்னும் படிக்கல இருக்கிறார்களோ, படிக்கலைன்னா லிட்டரலி கட்டப்பட்டவர்களோ இல்லை ஏதாவது குடியில் இருக்கிறவர்களோ இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கிறிஸ்துவ வெளிச்சத்துக்குள் நம்ம கொண்டு வர வேண்டும். அப்போ நம்ம சிந்தித்து பார்க்கணும், நம்ம இந்த காரியங்களை செய்யும் பொழுது நமது ஆவிக்குரிய வாழ்க்கை திறக்கப்பட்டிருக்கிறதா நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஜெபம் செய்வோம். அன்பான தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்கள் இதயம், எங்கள் கண்கள், எங்கள் உதடுகள், எங்கள் காதுகள், எங்களோட முழு சரீரம் உங்களுக்கு மூடப்பட்டு இருந்தால் ஆண்டவரே, நீங்கள் வந்து எங்களுக்கு துறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இயேசுவே, நீங்கள் வந்து எங்கள் கண்களை தொட்டு, எங்கள் காதுகளை தொட்டு, எங்கள் உதடுகளை தொட்டு, எங்கள் இதயத்தை தொட்டு அதை எல்லாத்தையும் திறந்து ஆண்டவரே நீர் எங்களுக்குள் வர வேண்டும். எங்களுக்குள் ஆண்டவரே நீர் ஆட்சி புரிய வேண்டும் தகவல். ஆமாண்டவரே, நாங்களும் இன்னைக்கு பார்த்த போல, இந்த சிலர் போல, ஜெப ஆலயத்தின் தலைவர் போல, இந்த 4 நண்பர்களை போல நாங்களும் யார் வந்து இந்த உலகத்தில் இன்னும் உங்களை பற்றி அறியாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவரே உங்களை பற்றி சொல்றதுக்கு, அந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு, அந்த நற்செய்தியை சொல்வதற்கு தகப்பனே அந்த பலத்தை கொடுங்க, அந்த தைரியத்தை கொடுங்க. எப்படி பேசணும், யாருக்கிட்ட பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் என்று பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்களை வழி நடத்தி எங்களை வேலை செய்ய அனுப்புங்க. நாங்கள் ஒண்டியா இல்லை, நீங்க எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் வேலையெல்லாம் விதைக்கிறது தான், தண்ணி ஊத்துறது, வளர செய்யறது, கனி கொடுக்க வைக்கிறது எல்லாம் உங்களோட வேலை தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் யார்கிட்ட இந்த நற்செய்தியை சொல்கிறோமோ ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் என்னென்ன கட்டப்பட்டிருக்கோ அதெல்லாம் திறக்கப்பட வேண்டும். என்ன குறைவாக இருக்கோ அதெல்லாம் நிறைவாக வேண்டும். எல்லாம் சுகமாக வேண்டும். நீங்கள் நினைத்தால் ஆண்டவரே எல்லாம் கூடும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரே எல்லாம் நடக்கும் தகப்பனே. ஆண்டவரே, உமது கரம் எப்பொழுதும் எங்கள் மேல் இருக்க வேண்டும். நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே